ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும் காலங்களில் பலன்கள் எப்படி இருக்கும், அதுக்குண்டான வழிபாடு முறைகள் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது. முதல்ல தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுடைய நேரங்கள் நல்லா இருக்குது, நீங்கள் வாழ்க்கை ஜெயிக்க போகிறீங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு இனி கஷ்டம் இல்லை அப்படிங்கிற நண்பர்கள் மட்டும்தான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் கண்ணிலே படம் நல்லா இருக்கிற அமைப்பு உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னாலும் இந்த என்னுடைய வீடியோ உங்கள் கண்ணில் கரெக்டாக தட்டுப்படுறோம், நீங்கள் பார்க்குறதுக்கான சூழல் உருவாகும். ஏன்னா என்னுடைய ஜாதக அமைப்பு அப்படி. சரி, இப்போ 4ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து, சுகம் அப்படியே பெர்ஃபெக்டாக வந்துகிட்டே இருக்கும். சொத்து வாங்குறது, காடு வாங்குறது, வீடு வாங்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏகமாக வந்துகிட்டே இருக்கும். 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதே குழந்தையாக இருந்தால் கல்வி சார்ந்த விஷயங்கள், சரிங்களா. 4ஆம் இடம் சம்மந்தப்படும் போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி நடக்கும்போது 10ஆம் தொழில், ஒரு நாள் தொழில் பண்ணி தொழிலில் வருமானம் கொட்டிகிட்டே இருக்கும். எல்லாமே சிறப்பு. இவங்க வாழ்க்கை சுகபோகமாகவே போயிட்டு இருக்கும். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர்க்காக கேட்டிங்கன்னா அம்மா. அப்போ அந்த அம்மா இருக்கிறாங்கன்னா நீங்கள் அம்மாவை கூடவே வச்சு பார்த்துக்கணும். அம்மா அவங்க கூடவே இருக்கிறாங்க. அம்மாவுக்கு எந்த ஒரு நோய் நொடி வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் பார்க்குறது, அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு செய்கிற பணிவிடைகள், அவங்க சாப்பாடு துணிமணிகள், அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறது, சாப்பாடு போட்டு கொடுக்குறது, இது எல்லாமே நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வச்சு செஞ்சுருக்கோம். என்ன ஆகுன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வித சுகபோகமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். உங்களுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை, வீடு வாசல் சொல்லி வச்சதே அவர் வாழ்க்கை நகட்டிகிட்டே இருக்கும் அந்த கிரகம். அதே சமயத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்கள். 4ஆம் அதிபதி தசாபதி நடக்கும் அமைப்புகளுக்கு நம்ம செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஆடு, மாடு, நாயின், பூனைன்னு சொல்லக்கூடிய இந்த விலங்குகளை நீங்கள் வளர்ப்பீங்க பார்த்தீங்களா. 4ஆம் இடம் இது விலங்குகள் சார்ந்த விஷயங்கள். அப்போது நம்ம வீட்டில் நாய் வளர்ப்போம், அல்லது ஒரு நல்ல பசுமாடு வளர்ப்போம், ஒரு ஆடு, இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னாச்சுன்னா எந்த ஆடு, எந்த நாய், எந்த பூனை, எந்த மாடு நம்ம விரும்பி நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அந்த ஆடு மாடுன்னு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த ஜீவன் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு கிரகம் காசு, பணம், பொருளாதாரம் கொடுத்துட்டு இருக்கும். என்ன ஆகுன்னா 4ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் இந்த ஆடு மாடுன்னு சொல்கிறோம்ல, இதில் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நேசிப்போம். ஒரு நல்ல நாய் வளர்த்துட்டு இருப்போம். நாய் பார்த்தீங்கன்னா பெட்டில் நம்ம கூட தான் படுக்கும், நம்ம கூட தான் வரும், நம்ம தான் குளிப்பாட்டுவோம், எல்லாம் நம்ம கூட அது பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த நாய் திடீர்னு பார்த்தீங்கன்னா இறந்து போகும். அப்போது 4ஆம் அதிபதி தசாபதி நடக்கிற நண்பர்களுக்கு இந்த அமைப்பு கண்டிப்பாக உள்ள வரும். 4ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசனத்தினாலும் இந்த அமைப்பு வரும். 4ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகம் தசனத்தினாலும் இதே அமைப்பு வரும். 4ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசனத்தினாலும் இந்த அமைப்பு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் நமக்கு மனசு உடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா அன்பு, தாய், சரிங்களா. தாய் மனசுன்னு சொல்லணும்னா தாய் மனசு, அன்பு, மனசு, பாசமெல்லாம் அப்படி பொங்கும். அப்படியே 4ஆம் அதிபதி தசாபதி நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு யாரை பார்த்தா அன்பாவே தெரியும். இவங்கள்ட்ட யாரும் அன்பா பேசினா இவங்க ரொம்ப திருப்பி அன்பா பேசுவாங்க. ஏன்னா அது 4ஆம் இடம் அன்பு சார்ந்த விஷயங்கள். இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் உணர்ந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ஆம் அதிபதி தசாபதி நடக்கும்போது நீங்கள் அந்த நாய் இதெல்லாம் வளர்க்குறீங்கல்ல, கண்டிப்பாக அந்த நாயெல்லாம் நம்ம செல்லமாக வளர்க்கும். என்ன பண்ணுவோம்னா, இன்றைய காலகட்டத்தில் இருந்தால் கூட என்ன பண்ணுவோம்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம். எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அழகாக அந்த நாய் விளையாடுறது, அந்த மாடு விளையாடுறது, ஆடு விளையாடுறது, அந்த பூனை விளையாடுறதுலாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருப்போம். அந்த அமைப்பு இன்னைக்கு எல்லாத்தையும் உண்டு அந்த பழக்கம். அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம எது அதிகமாக விரும்புகிறோமோ அந்த நாய் சார்ந்த விஷயத்தில் அந்த நாய் செத்து போச்சு அப்படின்னு வைங்களாம், நம்ம தூக்கி கொண்டு அகடா போட்டக்கூடாது. அதை முறையாக கொண்டு போய் நம்ம நமக்கு இடம் நிறையா இருக்குன்னா, ஒரு வயக்காடு இருக்குது, இல்லை ஒரு இடம் இருக்குன்னா சௌரியமாக அதில் கொண்டு போய் அடக்கம் பண்ணி முறையாக ஒரு மனிதர்களுக்கு உண்டான அமைப்பு என்ன செய்யுமோ அது மாதிரி அதை அடக்கம் பண்ணி வச்சுட்டு மாதத்தில் ஒரு நாள் அதுக்கு பாலோ அல்ல சாப்பாடோ ஏதோ ஒரு உணவை அதை நினச்சி அந்த அடக்கமான இடத்துல நீங்கள் அடிக்கடி ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த 4ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் இருக்க அடுத்தடுத்து வரக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யும். எந்த தோஷமும் இருக்காது. உங்களுக்கே சுகபோகமான வாழ்க்கை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீ சுகபோகமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்கல்ல, அந்த நேரத்தில் ஒரு கண்டங்கள் உருவாகி வரும்போது என்ன ஆகுன்னா, அங்கேயே யமதர்மன் சொல்லக்கூடிய சனி பகவான் வழங்குற யமதர்மன் அண்ணன் சொல்கிறாங்களா உள்ளே வந்தார் அப்படின்னா அந்த காலனை போய் இந்த ஜீவராசி தடுக்கும். எங்கே வந்திருக்கிற அப்படின்னு ஜீவராசி அந்த யமதர்மனை பார்த்து கேட்கும்போது, இந்த குடும்பத்தில் ஒரு உயிர் எடுக்கிறவங்க தான் வந்திருக்கேன், என்ன உறவு, தாய் உறவா, என்ன உறவு, அந்த உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு கரெக்டாக அதை சொல்லும். அந்த 4ஆம் அதிபதி எங்கே இருக்கிறான், என்ன நட்சத்திர சாரம், எந்த அமைப்பில் இருக்கா, அதுக்கு தந்த உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கரெக்டாக கேட்கும், எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்ட்டு. அப்போ சொல்லும் பாருங்கள் இந்த ஜீவராசி,
என் முதலாளி வீட்டிலேருந்து எதையும் எடுத்து போக முடியாது, வேணும்னா என்ன எடுத்துக்க, என்ன எடுத்துட்டு இந்த குடும்பத்தை காத்து கர்மா கழிச்சு விட்டு போவீங்க. நம்மளுக்கு பதிலாக அந்த நம்ம வளர்க்குற அந்த நாய், ஆடு, மாடு, ஜீவராசிகள் அது ஒன்று கண்டிப்பாக இறந்து போகும். அந்த இறந்து போகிற அந்த நாய், ஆடு, மாடுன்னு சொல்கிறோம்ல, அதை கொண்டு போய் நம்ம எங்கே கொண்டு நம்ம அடக்கம் பண்ணி வைக்கிறோமோ, அது வீட்டுக்கு பக்கத்தில் வச்சாலும் சரி, அல்லது ஒரு குளத்தங்கரில் வச்சாலும் சரி, ஆத்தோரமாக வச்சாலும் சரி, அந்த இடத்துக்கு நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் போய் பார்த்தீங்களா, நான் சொல்கிற விஷயம் வந்து தப்பே வராது. என் தாய் வந்து நான் கொடுக்குற விஷயத்த வந்து சரின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்படித்தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்துக்கிறது. அந்த இறந்து போன அந்த 4 கால் ஜீவன், அதை நீங்கள் அடிக்கடி போய் அதுக்கு பால் ஏதோ ஒன்று உங்கள் அது சமாதி அதை அடக்கமான இடத்துல ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா தசை சூப்பராக வேலை செய்யும். இது ஒரு விஷயம். இது பின்னால் விஷயம், மொத்த விஷயத்துக்கு பின்னால் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சுகபோகமான வாழ்க்கையை அடுத்து உங்கள் வீட்டில் வந்து அடுத்த விஷயம் நடக்காமல் அதை தடுத்துக்கும். ஏன்னா அந்த கிரகங்களுக்கு தேவை ஒரு உயிர். அந்த உயிரை தன் உயிரை கொடுத்து உங்கள் உயிரை காப்பாற்றும். இது நான் அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள், என் தாய் எனக்கு உணர்த்திய விஷயங்கள். இப்பொழுது பேசிட்டு இருக்கும்போது என் தாய் உத்தரவு கொடுத்த பார்த்தீங்கல்ல, இதுதாங்க உண்மை. ஏன்னா எனக்கு அந்த அமைப்பு தசாபுத்தி நடக்கும் காலங்களில், ஏன்னா சந்திர தசை நடக்குது. சந்திரன் வந்து காலத்தில் 4ஆம் அதிபதி, எனக்கு ராசி இருக்கிறதுக்கு பாதகாதிபதியாக வர்றாரு. பாதகாதிபதி தசை வந்தால் அப்பா அம்மா யாரும் மரணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கணும்ல, நடக்கவே இல்லை. சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல, அவனுக்கு தசை நல்லா பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒன்று கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் வளர்த்த நாய் செத்து போச்சு. பிள்ளை மாதிரி வளர்த்தேன். எங்கே போனாலும் என் கூடவே வரும், வீட்டில் படுத்தா என் பக்கத்துலேயே படுக்கும், நான் சாப்பிட்டா தான் சாப்பிடும், நான் சாப்பிட்டு எச்சு வச்சாதாங்க அந்த நாயை சாப்பிடும். அந்த மாதிரி வளர்த்த நாய் செத்து போச்சு. அந்த நாயை கொண்டு எனக்கு வெளிப்பக்கம் கொண்டு வைக்க மனசு இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பின்னாலே ஒரு இடம், எங்கள் வீட்டை ஒட்டினாப்படி ஒரு இடத்துல வச்சு அதுக்கு தினசரி, சரிங்களா, தினசரி ஒரு குடம் தண்ணி ஊற்றுறேன் கொண்டு போய் அந்த அடக்கமான இடத்துல. ஏன்னா அது எனக்கு நீர்ராசி. அந்த நாய் அடக்கமான இடத்துல வந்து டெய்லி ஒரு தண்ணி ஊற்றுறேன். அது போக மறக்காமல் நேற்று தூரம் கறி, மீன் என்ன எடுக்கிறோமோ அதை சாப்பிட்டுட்டு நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, நான் வீடியோ பேசிட்டு சாப்பிட போகிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு 12 மணி 1 மணி ஆயிரும். அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு என்னுடைய சாப்பாடு போக அந்த நாய்க்கு தனியாக சாப்பாடு போட்டு அதை இதெல்லாம் ஒன்றா விரசி, ஏன்னா நான் சாப்பிட்டு மிச்சம் வச்சா தான் அது சாப்பிடுது. அப்படி தான் பழகி வச்சு அந்த நாய் அப்படி தான் ஆரம்பத்தில் பழகிருக்குது. 13 வருஷம் வளர்ந்த நாய். அந்த நாய்க்கு வந்து நான் சாப்பிட்ற அந்த உணவை கொண்டு போய் நான் சாப்பிட்டு எச்சு வச்சு அது போக மேற்கொண்டு சாப்பாடு போட்டு அதை கரெக்டாக ரெகுலராக வச்சு பழைய வச்சு நான் வணங்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உள்ளுணர்வுக்குள்ளே இதை வணங்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் தாய் எனக்கு சொல்கிற விஷயங்கள் ரெகுலராக கண்ணும் செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த அமைப்பு கண்டிப்பாக வரும். 4ஆம் அதிபதி தசை வந்துட்டு அப்படின்னாலே, 4ஆம் அதிபதி தசை வந்தாலும் சரி, சந்திர தசை வந்தாலும் அந்த அமைப்பு உள்ளே வந்துடும். நீங்கள் கரெக்டாக இதை வழிபாடு செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஏன்னா எனக்கு அம்மா இருக்கிறாங்க, 4ஆம் நகர அம்மா இருக்கிறாங்க, அதற்கு பதிலாக அந்த நாய். அப்போது அந்த நாயை நம்ம வீட்டில் தெய்வமாக வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி நம்ம வீட்டில் நம்ம அதுக்கு செய்கிற உணவுகளை வழிபாடு நம்ம ஆரம்பத்தில் என்ன கொடுக்குமோ அதே மாதிரி கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுன்னா, அது உயிரோடவே இருக்கும், மறைமுகமாக இருந்து நம்மளை காத்து கொண்டு இருக்கும். நம்மளுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி, அது மூலமாக நம்ம ஜாதகம் சாதகமாக இயங்கும். சில பேருக்கு வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் தெரியாமல் கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோட்டோ வீட்டில் வச்சுருப்பீங்க. நீங்கள் 4ஆம் இடத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான இடம் 4ஆம் இடம் தான். ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்வாங்களா, அதெல்லாம் 4ஆம் இடம். அப்போ ஒரு ஃபோட்டோவில் அந்த நாய் ஃபோட்டோவோ, ஆடு ஃபோட்டோவோ, மாடு ஃபோட்டோவோ, எந்த ஜீவன் இருந்திருக்கோ அதோடைய ஃபோட்டோவை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் கூட உங்களுக்கு வந்து அந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அடியே உணர்ந்தது. ஒருத்தருக்கு வந்து 4ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குன்னு வைங்க, அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து ஒரு கோவிலுக்கு போனேன், அங்கே சாமி படம் வாங்கிட்டு வந்தேன், இன்னொரு கோவிலுக்கு போனேன், சாமி படம் வீட்டில் பார்த்தா பூஜை ரூமில் சாமி படம் வாங்கி வச்சிருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 4ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும்போது தான் அந்த அமைப்பு உள்ளே வரும். அப்போ ஒரு ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு 4ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் உள்ள எந்தவித தோஷங்களும் இல்லாமல் அந்த ஜீவராசி நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா அந்த 4 கால் ஜீவன் நம்மளுக்கு வந்து அது கடவுளாகவே இருந்து காக்கும். ஏன், நாயின்னா பைரவர், மாடுன்னா சிவன், சரிங்களா, பசுமாடு அப்படின்னாச்சுன்னா மகாலட்சுமி, அதே கண்ணுக்குட்டினா மகாலட்சுமி, அதே வந்து குட்டிப்பட்ட மாடாக இருந்தால் சந்திர பகவான், சரிங்களா. அதுவே வந்து பாருங்கள், ராகுனா கருப்பு ஆடு, கோழினா கேது, சரிங்களா, சூரியன் அப்படின்னாச்சுன்னா காளமாடு, புதன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா அது வந்து புதனுக்கு வந்து இளமையாக இருக்கிற எந்த ஜீவராசி தான் அதை எடுத்துக்கலாம் இருக்கு. நீங்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த அமைப்பு இருக்குது, இப்படித்தான் இருக்குதுன்னா நீங்கள் அதை அப்படியே வழிபாடு செய்யுங்க, அவ்வளோதான். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்காக வந்து
நம்மளுக்காக போய் ஒரு ஜீவன் வந்து வர்ற காலன்கிட்ட மண்டாடி என் உயிர் எடுத்துக்கன்னு சொல்லி யார் சொல்லுவா? மனிதர்கள் எவரும் சொல்ல மாட்டாங்க. மனிதர்கள் எவரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த ஜீவராசிகள் சொல்லும். ஏன்னா அது 4ஆம் இடம், அன்பு சார்ந்த விஷயங்கள். நம்ம மனசையும் அது மனசையும் ஒரு போல இணைக்கிற இடம் தான் அந்த 4ஆம் இடம். அதனால தான் 4ஆம் அதிபதி தசாபத்தி நடக்கும்போது பாருங்கள், இவங்கக்கிட்ட வந்து நாய், ஆடு, மாடு போன்ற ஜீவராசிகள்லாம் வந்து அதிகமாக வந்து கிட்ட நெருங்கும். ஒரு நாய் குலைக்குதுன்னு வைக்கலாம், 4ஆம் அதிபதி தசாபத்தி நடக்கிறவங்க கிட்ட போங்க, அந்த நாய் அவன் வந்து குலைக்காது, வாலாட்டிட்டு மேலே எத்தி போடும். ஏன்னா அந்த நாய்க்கு தெரியும் இவனுக்கு 4ஆம் அதிபதி தசாபத்தி நடக்குது, நம்ம இவன்கிட்ட போனால் இவன் சாப்பாடு போடுவான்னு அதுக்கு தெரியும். மற்றவங்க போய் நாய் சாப்பாடு கேட்காது. அடியே உணர்ந்த விஷயங்கள், என் தாய் முத்தாரம் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் இதுதான். அதைத்தான் தெளிவாக சொல்கிறேன். எந்தெந்த அமைப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் வந்து அந்தந்த ஜீவராசிகளை நம்ம வந்து வழிபாடு செய்வதன் மூலமாகவும், இறந்தவங்க வழிபாடு செய்வதன் மூலமாகவும், இறந்த விஷயங்கள் வந்து அது நாளுகள் ஜீவனாக இருந்தால் கூட அதை வழிபாடு செய்யலாம். ஏன்னா நாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால பைரவருக்கு எடுத்துக்கலாம், அதே சமயம் கருணாதனுக்கு எடுத்திங்கன்னா குரு பகவானுக்கும் வந்துடும். சரிங்களா? மொத்தத்தில் நாய் அப்படின்னு எடுத்திங்கன்னா நன்றி உள்ள ஜீவனுக்கு வந்துடுங்க. உலகத்தில் எல்லாமே நன்றி இல்லாமல் இருக்கும்போது நன்றியோடு ஒரு இருக்கிற ஜீவனை வழிபாடு செய்ய தப்பே கிடையாது. அப்போ பொதுவாக வந்து ஒருத்தருக்கு இந்த அமைப்பு இருக்குதா, இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துட்டுனா கரெக்டாக கையில் பிடிச்சி வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த திசை வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யும். அடியே உணர்ந்த விஷயங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.